அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்கள் கவி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா மொத்தமே 3 ஏக்கர் 36 சென்ட் கொண்ட ஒரு அருமையான ஒரு விவசாய நிலம். சுத்த செவல் மண். இந்த கோடை காலத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சுற்றி ஃபுல்லாக நல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடலை, கத்தரிக்காய் இந்த மாதிரியான பயிர்கள் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா அங்கங்கே அளந்து சரியான முறையில் கற்கள்லாம் ஊனியிருக்கிறாங்க. நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த இடத்தோட தெற்கு பகுதியில் நிற்கிறோம். இந்த தூரத்தில் தெரியுதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எள்ளு போட்டிருக்காங்க. எள்ளு அதுக்கு பக்கத்தில் நிற்கிறதெல்லாம் தேக்கு. மொத்தமாக 3 ஏக்கர் 36 சென்ட் டோட்டலாகவே. சுத்த செவல் மண். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எந்த வித சரலோ கல்லோ எதுவுமே இல்லை. தண்ணி இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 அடியிலே தண்ணி அதிகமாக இருக்கும். பக்கத்தில் ஃபுல்லாமே கிணறு தான். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம். ஆலங்குளத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டரும், சங்கரன் கோயிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது. இதுதான் இந்த இடத்தோட தென்பகுதிக்கான எல்கை. மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் 36 சென்ட். இந்த இடத்தோட மேல் பகுதியிலையும் பார்த்திங்கன்னா கிணறு தோப்புகள் தான். கிழக்கு பகுதியிலையும் கிணறு தோப்புகள் தான். வடக்கு புறம் பார்த்திங்க அப்படின்னா பாதை இருக்குது. அது ஒரு 30 அடி பாதை. இந்த இடத்துக்கு வர்றதுக்கான தனிப்பட்ட பாதை அது. அது போக பார்த்திங்கன்னா அரசு பாதையும் நம்ம இடத்து வழியாக தான் போகுது. அந்த பாதையோட அகலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 அடி அகலம் கொண்ட பாதை. அது என்றைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக தார் ரோடு போட்டுருவாங்க அந்த இடத்துல. சுத்த செவல் மண். இந்த மாதிரி ஏரியா நீங்கள் ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாகவே. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துக்கும் கிராமத்துக்குள்ள தூரம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். வர வழியிலே பார்த்திங்க அப்படின்னா நிறையா பில்டிங்ஸ் வீடுகள்லாம் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு போர் போட்டாலோ இல்லை ஒரு கிணறு வெட்டினாலோ மின் இணைப்பு எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் லைன்னு பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். சின்னதாக ஒரு தோப்பு போட்டு அதிலே ஒரு வீடும் கட்டி குடியிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். இது நம்ம இடத்தோட தெற்கு பகுதியில் உள்ள இடத்துல தான் அந்த போர் இருக்குது. அந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி வருது. இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடத்த ஒட்டினாப்புலேயே ஃபுல்லாமே நல்ல செழிப்பான ஏரியா தான். இந்த கோடையிலையும் தண்ணி என்றைக்கும் குறையாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. சங்கரன் கோயிலேருந்து சரியாக 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு சிட்டிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம் இந்த இடத்துலேருந்து. அதுபோக பார்த்திங்கன்னா திருநெல்வேலியும் பக்கத்தில் தான் இருக்குது. மொத்தமாக 3 ஏக்கர் 36 சென்ட். ஒரு ஏக்கரோட விலை 6,50,000 தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் விலை குறைச்சி பேசிக்கலாம். உரிமையாளர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு நபர் தான். அதுவுமே தனிப்பட்டாலாம் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தென்னந்தோப்பு அமைக்கிறதுக்கோ இல்லை ஒரு எலுமிச்சை தோப்பு அமைக்கிறதுக்கோ எல்லா விதமான விவசாயத்துக்கும் இந்த இடம் ஒரு சிறப்பான ஒரு தேர்வாக இருக்கும். அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை சுற்றி வீடுகள்லாம் கட்டி மக்கள் குடியிருக்காங்க. பக்கத்துலேயே வீடுகள்லாம் இருக்குது. இது நம்ம இடத்தோட கிழக்கு எல்கை பார்த்திக்கோங்க. அந்த கல்லை ஒட்டி இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கத்திரிக்காய் அதெல்லாம் பயிரிட்டுருக்குறாங்க. இதுதான் நம்ம இடத்தோட கிழக்கு பகுதி. அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா கற்கள்லாம் ஒரு 5 அடி கற்கள் கரெக்டாக சர்வே கல்லை அளந்து ஊனியிருக்காங்க. சர்வே கற்கள் ஊனியிருக்கிறாங்க. இந்த இடம் பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்குறேன். கான்டாக்ட் பண்ணி பேசுங்க.
நீங்கள் என்ன விலைக்கு எதிர்பார்க்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். இந்த இடம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.